பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி தனியாக வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை துவங்கி அதிர வைத்தார். அண்ணாமலை அரசியல் இயக்கம் துவங்கிய முதல் 10 மணி நேரத்திற்குள்ளாகவே 10 லட்சம் பேர் அதில் சேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதாவின் முக்கிய புள்ளிகளும் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் தொடர்ந்து அண்ணாமலையின் அரசியல் இயக்கத்தில் சேர்ந்து வருகின்றனர். ஒரு வாரமே ஆகியிருக்கும் நிலையில் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக 17.6 லட்சம் பேர் சேர்ந்து விட்டனர். முதல் 10 நாட்களில் எப்படியாவது 40 லட்சம் பேரை இணைத்துவிட வேண்டுமென்ற முனைப்புடன் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தீவிரமாக களமாடி வருகின்றனர். இதற்காக இப்போது பல இடங்களில் முகாம் நடத்தி வருகின்றனர். மக்கள் கூடும் இடங்களுக்கே நேரில் சென்று முகாம் போடுகின்றனர். பலரும் ஆர்வமுடன் அண்ணாமலையின் அரசியல் அமைப்பில் சேர்ந்து வருகின்றனர். ஈரோட்டில் நடந்த முகாமிலும் பலர் சேர்ந்தனர். கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தும் ஆன்லைனில் சேரும் முறை சிலருக்கு தெரியவில்லை. எனவேதான் கிராமப்புறங்களில் தொடர்ந்து முகாம் நடத்தி வருகிறோம் என்று வி த லீடர்ஸ் நிர்வாகிகள் கூறினர். அரசியல் இயக்கத்தை அப்படியே கட்சியாக மாற்றி விரைவில் கட்சி பெயர் கொடியை அண்ணாமலை அறிமுகம் செய்ய இருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த இனிய நாளில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு வி த லீடர் ஆர்கனைசேஷனை தொடங்கி அந்த ஃபவுண்டேஷனில் இன்றைக்கி எல்லாம் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புதிய பாதை, புதிய அரசியலை முன்னெடுத்திருக்காங்க. அதற்காக இன்றைக்கி சூரம்பட்டி வலசு பகுதியில், இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அதிகாலையிலேயே ஏராளமான பொதுமக்கள் இன்றைக்கி வி த லீடரில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் ஒரு மாற்றம் உருவாகின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இணைந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கூட இன்றைக்கி மனமோந்து உறுப்பினராக இணைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் உள்ளே போய் ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்களுடைய செல் நம்பரை கொடுத்து அவங்களுடைய பெயரை என்ட்ரி பண்ண வேண்டிய நிறைய ஒரு சரியான ஒரு சிஸ்டம் தலைவர் அவர்கள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இதை மொபைலில் ஆப்ரேட் பண்ண முடியாமல் இது தெரியாத பொதுமக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம், ஈரோட்டில் சூரம்பட்டி வலசு பகுதியில் மிக சிறப்பான இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு தம்பிகள்லாம் செய்துட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய தம்பி விஸ்வந்த் அவர்கள், அப்புறம் சதீஷ் கிருஷ்ணா, மிதுன் அவர்கள், ஆஷிஷ், விக்னேஷ், ஸ்ரீதர், கண்ணன், பிரபு, வெங்கடேஷ் உள்ளிட்ட தலைவர் மீது பற்றுள்ள இளைஞர்கள் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு படித்த தலைவர், ஒரு பண்புள்ள தலைவர், ஒரு நேர்மையான தலைவர் அவர் தலைமையில் ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைன்ற நோக்கத்தோடு அவங்களாம் இந்த அதிகாலையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 18 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கோங்க. 17,55,500 மேலே உறுப்பினர்கள் மனமோந்து அவங்களா இணைஞ்சிட்டு